சொல்லுங்க மேடம். இத பாரு லக்ஷ்மி, வாழ்க்கைங்கிறது 1000 பக்கம் உள்ள புத்தகம். முதல்ல பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாதான் தெரியும். ஆனா ஒவ்வொரு பக்கமா படிச்சுக்கிட்டே போகும்போது நமக்கே தெரியாம முழு புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிருவோம். அப்போ நமக்கு தோணும், புத்தகம் இவ்ளோ சின்னதா இருக்கேன்னு. வாழ்க்கையும் அப்படித்தான். நாம நினைக்கிற அளவு அது ஒண்ணு பெருசில்ல, ரொம்ப சின்னதுதான். புரியுதாமா? அந்த புத்தகத்துல மனசுக்கு நிம்மதியை தர கருத்து இருந்ததுன்னா புத்தகத்தை மூடி வச்ச பிறகு மனசு ரொம்ப லேசாயிடும். அது மாதிரி வாழ்க்கை முடியும் போது அதை திரும்பி பார்த்தா வாழ்ந்தது அழகான வாழ்க்கையா தோணணும், அர்த்தம் இல்லாததா இருக்கக்கூடாது. இத பார் லக்ஷ்மி, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிச்சு உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீ கெட்ட பேரை சம்பாதிக்காத. நமக்குள்ள நல்லெண்ணம் இருக்கிறது முக்கியம்தான். அதுக்காக நம்ம வாழ்க்கையே வீணாகிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. நீ எடுக்கிற முயற்சியில உன்னோட வீட்டுக்காரர் உன்கிட்ட நெருங்கி வரணும். உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கிறத எப்படி நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க? போனா போகுதுன்னு எப்படி விடலாம்? அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு லக்ஷ்மி. அந்த கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரு, இந்த காலம் என்ன பாதையில கூட்டிட்டு போக போகுதுன்னு. ஜானவி நில்ல. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஜட்ஜ நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வருவ? உனக்கு எவ்ளோ தலகணம் இருந்தா இந்த வீட்டோட மானத்தை வாங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்ப? எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ல இருக்க பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசாம இப்ப எதுக்கு வாய் பேசுறீங்க? இந்த வீட்டு பொண்ணோட கழுத்துல இருக்க தாலிய பார்த்து எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் கேள்வி கேட்காத நீங்க இப்ப எதுக்கு கேக்குறீங்க? முதல்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாரையும் யோசிக்கலாம். பதிலுக்கு பதில் பேசுறத முதல்ல நிறுத்து. ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? இவ அக்காக்கும் இவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. 2 பேரும் ஹெட் பைட் பிடிச்சு ஓவரா ஆடுறாங்க. வார்த்தைய அளந்து பேசு மனிஷா. இங்க பாரு, என் அக்கா இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறதுனால எனக்கு இங்க பேசுறதுக்கு அருகதையும் உரிமையும் ரெண்டும் இருக்கு. ஆனா உனக்கு இங்க என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீ வாய்களைய பேசுற. உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என் அக்கா பத்தி நீ பேசுற. போது நிறுத்துறியா ஜானு? இப்ப வரைக்கும் இந்த வீட்ல லக்ஷ்மியால நடக்கிற பிரச்சனைகள் போதாதா? அவளால ஆரம்பிச்ச பிரச்சனைகள் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? இப்ப பார்த்தா நீ ஒரு புது பிரச்சனையா மாறி இருக்க. உன்னால இந்த வீட்ல புது புது பிரச்சனைகள்லாம் தலை தூக்குது. நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் டிவோர்ஸ் கூட கொடுக்காம இன்னொரு பொண்ணோட நீங்க நிச்சயதார்த்தம் பண்றீங்களே, அதை ஏன் உங்க வீட்டு ஆளுங்களை கேக்குறதுக்கு உங்களுக்கு முடியல? நீங்க என் அக்கா கழுத்துல கட்டின தாலிய மதிச்சு அட்லீஸ்ட் இந்த நிச்சயதார்த்தம் இப்ப வேணான்னு சொல்லி உங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு உங்களால எடுத்து சொல்ல முடியல. நான் என் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுனால என்ன கெட்டவளா நினைக்கிறீங்க? ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்கிறீங்க? நீங்க கூட நெஞ்சில ஈரம் இல்லாதவங்களா நடந்துப்பீங்கன்னு சுத்தமா நினைச்சு பார்க்கல. ஜானவி, எங்க அக்காவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? உன்ன
கைய விடு லக்ஷ்மி. விடலன்னா இங்க பாருங்க சின்னத்த, என் தங்கச்சிய அடிக்கிறதுக்கோ இல்ல அவ மேல கை வைக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. லக்ஷ்மி, நீயும் உன் தங்கச்சியும் பண்ணதெல்லாம் போதும். ஆனா இந்த நிச்சயதார்த்தத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரும் இதுக்கு தடங்கல் போடக்கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உன் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்கானா அதுக்கு பேர் என்ன? அக்னி சாட்சியா சுத்தி வந்ததை கிண்டல் பண்ணப்போ அது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? உனக்கு என்னதான் பிரச்சனை லக்ஷ்மி? மித்ரா கூடவும் இந்த வீட்டோடையும் உனக்கு சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிதானே டிவோர்ஸ் வரைக்கும் போன. இப்போ மித்ரா யாருக்கு சொந்தமான உனக்கு என்ன? மித்ராவை யார் கூட கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு என்ன? சில நேரத்துல யாரும் வேண்டாம்னு நினைக்கிற, சில நேரத்துல இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு. உன் ப்ராப்ளம் தான் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அதான் சொன்னனே மனிஷா, என் விவாகரத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் மித்ராவோட பொண்டாட்டியும் நான் தான், இந்த வீட்டோட மருமகளும் நான் தான். நான் இந்த வீட்டோட மருமகளா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட கௌரவம், பொறுப்பு, மானம், மரியாதை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்கு. ஓஹோ, நேரா ஜட்ஜை இங்க கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தையே நீ அவமானப்படுத்திட்ட. இதுதான் இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துறதா?